ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் நுகர்பொருள் வாணிபக் கழகம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்த வேகன்சி வந்து 450 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க நுகர்பொருள் வாணிபக் கழகம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, பருவகால உதவுபவர் கேட்டகரி, பருவகால காவலர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 450 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து ஸோ பெண்கள் மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பருவகால ஸோ உதவுபவருக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். காவலர் கேட்டகரிக்கு வந்து ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு கிளர்க் கேட்டகரி பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து இளநிலை அறிவியல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வேளாண்மை ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பொறியியல் பட்டம் அதாவது இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து ஸோ பருவகால உதவுபவருக்கு வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸோ காவலர் கேட்டகரிக்கெலாம் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசு வரைக்கும் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம்மாக இருந்தால் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேகன்சியுமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு டிஎன்என்ஸ் அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் வந்து ஸோ நேரில் போய் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே போய் நீங்கள் நேரில் வாங்கி ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி பதிவஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்னால் இங்கே கொடுத்துருக்க மதுரை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி கூட விண்ணப்பிக்கலாம். ஆனால் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் மின்னஞ்சல் வந்து முகவரியை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் வந்து அழைப்பு கடிதம் போன்றவை வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் மாதிரி உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் வரும். அதனால் இமெயில் ஐடியெலாம் கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போ மதுரை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.